வீடியோ. அண்ட் இந்த வீடியோக்கும் நம்மளோட சீரீஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி செலிப்ரேஷன் வீடியோ கூட சொல்லலாம். ஸோ என்ன மகா சங்கமம், எதுக்காக இவங்களாம் கேதர் ஆயிருக்காங்க, என்ன செலிப்ரேஷன்றதெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் ஃபன்காக சில மாடுலேஷன்ஸ் மட்டும் மாற்றிருக்கோம். அதாவது சீரீஸில் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் இன்னைக்கு இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த மகாசங்கமம் வீடியோவில் கல்யாணம் குழந்தை பிறந்திருக்க மாதிரிலாம் காமிச்சிருக்கோம். இந்த மகாசங்கமம் வீடியோ இன்னைக்கு போடுற வீடியோ வந்து சும்மா ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்காக தான். ஸோ நாளையிலிருந்து நம்மளோட சீரீஸ் கண்டினியூ ஆகும். ஸோ எதுக்காக இந்த செலிப்ரேஷன் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்மணி, இதழ் கிளம்பிட்டீங்களா இல்லையா? அம்மாவும் பொண்ணும் என்னதான் பண்ணுவீங்களோ? கண்மணி, லேட் ஆகுதுமா, சீக்கிரம் வா. பார்த்தி, மேல வாங்கல. மேல வரவா? ஏய், மரியாதையா 2 பேரும் கீழே வாங்க சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் வாங்க கார்த்தி. பொதுவாவே லேடிஸ் கிளம்ப லேட் ஆகும். இதுல ஒரு குட்டி ஒரு அம்மா 2 பேரும் எவ்வளவு லேட் பண்றாங்க. டாடி வாங்க. அடுத்து இவளுமா? வரே இதழ். இதழ் டாடி வந்தாச்சு. டேய், எப்படி இருக்கு எங்க காஸ்டியூம்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, நல்லாதான் இருக்கு. கார்த்தி, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. ஏய், எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் என்ன புதுசா எதையாவது போட்டுட்டு வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க? டேய், எப்ப பாரு புடவை கட்டிட்டு அவ்வளவு நீளத்துக்கு ஜடைய பின்னிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டே சுத்த முடியுமாடா? ஒரு பார்ட்டிக்கு போறோம், அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணணுமேனு நானும் இதெல்லாம் காம்போவா பண்ணோம். நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்க? இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியலடி. ஆனா புடவை கட்டி ஜட பின்னி பூ வச்சு குங்குமம் வச்சினா தேவதை மாதிரி இருப்பேன்னு மட்டும் தெரியும். அதே மாதிரி இதழ் பட்டு பாவாடையெல்லாம் போட்டுட்டு அழகா நடந்து வந்தானா குட்டி தேவதை மாதிரி இருக்கும். டேய், உண்மையாவே நீ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேலைக்கு தான் போறியா, இல்ல ஏதாவது நியூஸ் பேப்பர்ல கவிதை எழுதுற வேலைக்கு சேர்ந்திருக்கியா? என்னமா பேசுற நீனு? ஏய் பொண்டாட்டி, இங்க பாரு, உனக்கும் இதழுக்கும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள 2 பேரும் ட்ரெடிஷனலா மாற போறீங்க. அப்படி இல்ல சாவடிச்சிருவேன் உங்களை. சரிங்க டாக்டர் சார், சொல்லிட்டீங்கல்ல, ட்ரெடிஷனலா மாறிட்டு வரோம், கீழே போங்க. ஏன் நான் ஏன் கீழே போகணும்? நான் இங்கதான் இருப்பேன். கார்த்தி, நான் ட்ரெஸ் மாத்தணும். மாத்து. டேய், விளையாடாத, ஒழுங்கா கீழே போ. ஏய், 2 பேரும் சேர்ந்து கிளம்ப லேட் ஆகும்டி. நீ புடவை கட்டு, நான் இதழுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறேன். டாக்டரே, நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணி விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா டாடி, அம்மா போட்டு வருவாங்க எனக்கு, நீங்க போங்க. இதழ், அம்மா கிளம்பட்டும்டா, நீ வா, நான் உனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறேன். வேணாம் டாடி, அன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அம்மாக்கு தானே நீங்க ட்ரெஸ் போட்டு விட்டீங்க, என்ன கண்டுக்கவே இல்ல. டேய், மானம் போதுடா, போடா கீழே. பயபல எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிருக்கே. இதுல நீ தான் எங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச. இப்ப எங்க 2 பேரையும் பிரிக்கிறதும் நீயே தான் இருப்ப போலயே. உடனே சிரிச்சிருவா. சரி, பொழைச்சு போங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க, கீழே வெயிட் பண்றேன். கார்த்தி, ராசமாமா வந்துட்டாரா? வந்துட்டு இருக்காரு கண்மணி, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. உங்களை கார்ல ஏத்தி விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் வர போகணும். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள வந்துருவீங்கல்ல? வந்துருவேன்னு நினைக்கிறேன். கூட நிலாவும் வரா. 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமா ஆபரேஷன் முடிச்சுட்டு அங்க வர ட்ரை பண்றோம். சரி கார்த்தி, முடிச்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துரு. நானும் இதழும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஆபரேஷன் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்னடி எனக்கு அங்க வேலை, நான் வந்துருவேன். சரி, நீங்க சீக்கிரம் கிளம்பிட்டு கீழே வாங்க. சரிடா. டேய், இப்போ ஓகேவா? என்னடா பாத்துட்டே இருக்க, சொல்லு, ஓகேவா? ஏண்டி எவ்வளவு அழகா இருக்க. இதெல்லாம் விட்டுட்டு ஏண்டி கண்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுவடா, நீ ஏன் சொல்ல மாட்டேன்? ஒரு கோட்டு சூட்டை போட்டுட்டு நீ நின்னுட்டு இருப்ப. இங்க பாரு எத்தனை போட்டிருக்கேன்னு. இதுல 10ஆவதுக்கு பூவு பொட்டு. இப்பவே எனக்கு கசகசன்னு இருக்கு. இந்த வெயிலுக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும், நீ ஏன்டா அடம் பிடிக்கிற? சரி போங்க போங்க, கார் வந்துருச்சு. ராஜா ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிளம்பு கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா எங்க ட்ரெஸ் மாத்த கேட்டுருவாளோ நினைச்சு விரட்டுறல. போடி, டைம் ஆகிட்டே இருக்கு. இப்பதான் வல வலன்னு. என்ன மக்களே, செலிப்ரேஷனுக்கு நீங்க ரெடியா? ஹே ஜனனி, உன்னோட மேக்கப்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குமா. உன்னோட ப்ரொஃபைல்ல பார்த்தேன். தேங்க்ஸ்கா. இப்ப கூட ரொம்ப சட்டிலா அழகா போட்டிருக்க. தேங்க்ஸ் ஜனனி. தேங்க்ஸ்கா. அப்புறம் ஏதாவது டச் அப் மட்டும் பண்ணணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி விடுறேன். இதுவே போதுமா, நல்லா அழகா பண்ணிருக்க. அக்கா, 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு விடுறேன், ஞாபகப்படுத்துங்க. ஓகேமா. 2 பேருக்குமே ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஒரே மாதிரி பேட்டர்ன். நீங்க ஒயிட் அண்ட் பிளாக் இல்ல? சூப்பரா இல்லாம எப்படி இருக்கும்? ட்ரெஸ் எடுத்தது உங்க அக்காவோட சாய் பொட்டிக்ல தானே? அப்படியா? சரி சரி, சூப்பரா இருக்கு. நீ வர ஜனனி, இந்த மாதிரி எந்த கடையிலுமே இவ்வளவு சீக்கிரம் நாங்க சூஸ் பண்ணதே இல்ல. ட்ரெஸ் டைரக்டா போனோம், சாய் இருந்தாங்க, அவங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய காமிச்சாங்க. அதுல இதை செலக்ட் பண்ணோம், எங்களுக்கு ஏத்த சைஸ்ல ஆல்ட்ரேஷன் பண்ணி உடனே கொடுத்துட்டாங்க. பா, சாய் வேற லெவல். ஆமாக்கா, நீங்க போய் ஒரு 10 நிமிஷம் சாய் கிட்ட பேசுனீங்கன்னா போதும், உங்களோட டேஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருவா. அப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி கொடுப்பா.
கரெக்ட் தான் ஜனனி. எங்களுக்கு சாய் பொட்டிக்ல இருந்து வந்த ட்ரெஸ்ஸும் சரி, உன்னோட கையில இருந்து வந்த மேக்கப்பும் சரி, ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஜனனி. ஐயோ பரவாயில்லக்கா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நீ கிளம்பலையாமா? தோ கிளம்பணும்க்கா, அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ், எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஆ நாங்க ரெடி ஆயிட்டோம் கேமராமேன். நாங்கெல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டோம். நீங்க ஒழுங்கா போட்டோ எடுப்பீங்களா? ஹலோ மேடம், என்ன ஃபிளாஷ் போட்டு எடுத்தாலும் அங்க இருக்கிறது தான் வரும். நில்லுங்க. டே நீ முத கேமராவை ஒழுங்கா போடிடா, அப்புறமா எங்களை சொல்லலாம். ஐயோ அக்கா, அவர் ஏதாவது நினைச்சுக்க போறாரு. என்ன இப்படி திட்டுறீங்க? நினைச்சிருவானா அவன்? இல்ல நினைக்கதான் விட்டுருவேனா? பயப்படாத ஜனனி, என் கழுத்துல தொங்குதே தாலி, அதுக்கு சொந்தக்காரனே அவன்தான், என் புருஷன். ஓ அப்படியா? சாரிக்கா, நான் யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். இந்த என்னன்னா என் தாலிக்கு சொந்தக்காரரு, நானும் போட்டோகிராஃபர் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரே, எங்க அவரை காணோம்? புஷ்பா, இன்னைக்கு உன் வீட்டுக்காரன் காட்டுல மழை தான் போ. என்னண்ணா சொல்றீங்க? அங்க போய் பாரு, ரிசப்ஷன்ல நிக்கிற பொண்ணுங்களை எல்லாம் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறான் உன் வீட்டுக்காரரு. என்னது? ரிசப்ஷன்ல நிக்கிற பொண்ணுங்களை எல்லாம் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கறானா? இத போற, இப்பவா போய் ரெண்டு கண்ணையும் நோண்டி புடுங்கி எடுத்துறேன். அப்புறம் எப்படி எல்லாரையும் போட்டோ எடுக்கறான் நானும் பாக்குறேன். நிம்மதியாக்கா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தோ இப்ப போறேன். போயிட்டு வரும்போது அவன் கண்ணோட வரேன். இது கண்ணோட வரியா? கன் இல்லக்கா, கண் ஐஸ். அவன் ஐஸ் இருந்தா தானே அவன் எல்லாரையும் போட்டோ எடுப்பான். புடுங்கி எடுத்துட்டு வரேன். ஏய் தமிழ் ப்ரோ பாவண்டி, கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணு. ஏண்டா நீ பெரிய ஒழுங்கு மாதிரி அவரை மாட்டி விட்டுட்ட. நல்லா வாங்கட்டும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்டி, ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணுங்களை எல்லாம் நான் தான் போட்டோ எடுப்பேன்னு. இல்ல முடியவே முடியாது, நான் தான் போட்டோ எடுப்பேன்னு முன்னாடி போய் முந்திரி கொட்டையாட்டம் நின்னாரு. இப்ப நல்லா அடி வாங்கட்டும். அதானே பார்த்தேன், நீயே ஒரு பெரிய ஃப்ராடு. நீ ஒருத்தரை மாட்டி விடனா கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி இருக்கு. மொவனே வீட்டுக்கு வாடி, சோத்துல விஷத்தை வச்சு ஒரேடியா போட்டு தள்ளிடுறேன். சந்திரன் ப்ரோ, சாப்பாடெல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சா? செக் பண்ணீங்களா? ஏன்னா வர்றவங்களுக்கு சாப்பாடுல எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. செக் பண்ணிட்டேன் ப்ரோ. சூர்யா ப்ரோ தான் சாப்பாடு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. ஆமா ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச கேட்டரிங் தான், நல்லா பண்ணுவாங்க. பஃபெட்லாம் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு, நல்லா இருக்கு சூர்யா. ஆமா, நீங்க என்ன மாலை போட்டிருக்கீங்களா? இல்ல சூர்யா. இல்ல கருப்பு வேஷ்டி கருப்பு ஷர்ட்லாம் போட்டிருக்கீங்களே, அதான் கேட்டேன். சூர்யா அவரு ரொம்ப ட்ரெடிஷனலான ஆளு. எங்க வந்தாலுமே வேஷ்டி சட்டை தான் போடுவாரு. ஓ சூப்பர். ராஜா ப்ரோ, உங்களுக்கு இந்த வேஷ்டி சட்டை நல்லா இருக்கு. எங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன, இடுப்புல தான் நிக்காது. கட்ட பழகிடும் சூர்யா. சந்திரன் ப்ரோங்களா? சந்திரன் ப்ரோ, உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. என்னையவா? எந்த அக்கா? தன்மையா? என்ன சந்திரன் ப்ரோ, இப்படி பல்பு வாங்கிட்டீங்களே? ஏன் ப்ரோ என்னாச்சு? தன்மை சிஸ்டர் தான் சந்திரன் ப்ரோவோட வைஃப். அவரு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிட்டாங்கன்னு ஆர்வமா எட்டி பார்த்தாரு. கடைசியில் அவர் வைஃப் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஐயோ சரி, அரசியல் அதெல்லாம் சாதாரணம், விட்டு தள்ளுங்க. நான் போய் எதுக்கு கூப்பிட்டான்னு கேட்டுட்டு வரேன். ப்ரோ, இந்த ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில்லாம் எங்க இருக்கு? அந்த சைடு இருக்கு ப்ரோ. இந்த சைடு ஃபுல்லாவே ஃபுட் ஐட்டம்ஸ் தான். குட்டீஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் எடுக்கிறேன்ற பேர்ல ஒண்ணா அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தண்ணி பாட்டில் எல்லாம் அந்த சைடு வச்சிட்டோம் ப்ரோ. ஐயோ ரொம்ப கரெக்ட் ப்ரோ. எனக்கும் 2 குட்டீஸ் இருக்காங்க. சரியான வாளுங்க. நல்ல வேலை இன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்னு ஸ்கூல்ல விட்டுட்டு நானும் என் வைஃப் ரோஜாவும் இங்க வந்துட்டோம். சரி ப்ரோ. சரி, இங்க எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க நம்ம டெக்கரேஷன்ஸ் போய் பார்க்கலாம். என்ன மக்களே, செலிப்ரேஷனுக்கு நீங்க ரெடியா? தன்மை என்னம்மா? சந்துரு ரொம்ப பசிக்குது, ஆனா சாப்பிடவே பிடிக்கல. வாமிட்டிங்கா இருக்கு. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குமா? அப்படியே தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரீங்களா? தன்மை, சாப்பாடு எல்லாமே ரெடியா தான் இருக்கு. பஃபெட் சிஸ்டம் தான். வா வந்து சாப்பிடு வா. இல்ல சந்துரு, அதான் சொன்னேனே, சாப்பிட்டா வாமிட்டிங்கா இருக்கு. எனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது இருந்தா போதும். பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்ல கேக் அது மாதிரி கொண்டு வரீங்களா? சரி ஓகே. ஆனா உனக்கு பிடிச்ச சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே இருக்கு. வேணும்னாலும் சாப்பிடு. நீ உட்காரு, நான் போய் உனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது எடுத்துட்டு வரேன். தன்மைமா, உனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? வீட்டுக்கு எதுவும் போலாமா? வீட்டுக்கா? என்ன சந்துரு, எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் இந்த செலிப்ரேஷன்ல நான் இல்லாம எப்படி? இல்லம்மா, நீ பொதுவா அன்கம்ஃபர்டபுளா இருந்தா எங்கேயுமே இருக்க மாட்டியே, அதான் கேட்டேன். எங்கேயுமே இருக்க மாட்டேன்னா அதுக்குன்னு எல்லா இடமும் இந்த செலிப்ரேஷனை ஒண்ணா? அதெல்லாம் முடியாது. நான் பார்ட்டி முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன். சரி ஓகே, நீ உட்காரு. நான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரேன். சரி சந்துரு. என்ன மக்களே, செலிப்ரேஷனுக்கு நீங்க ரெடியா? நல்ல வேலை கண்மணி, எனக்கு கம்பெனி கொடுக்க நீயாவது சாரியில வந்த. நான் பயந்துட்டே வந்தேன், யாருமே சாரி கட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டியில போய் பட்டு புடவையா கட்டிட்டு போறதுன்னு. நீ வேற ஸ்ரீ, நான் புடவையே கட்டியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நானும் இதெல்லாம் அழகா ஒரு ஃப்ராக் எடுத்து வச்சிருந்தோம், அதை போட்டுட்டு வரலான்னு. சூப்பரா இருக்கும் டிசைனர் ஃப்ராக்கு. ஆனா அந்த கார்த்திக் இருக்காரே, வந்து பிளானையே மாத்திட்டாரு. சரின்னு வேற வழி இல்லாம புடவை எடுத்து கட்டிட்டு வந்து நின்னு, இப்பதான் பார்க்க தேவதை மாதிரி இருக்கு, என் பொண்ணு குட்டி தேவதை மாதிரி இருக்குன்னு டயலாக்லாம் விட்டுட்டு போனாரு. அதே கதை தான் கண்மணி எங்க வீட்லயும். உங்க மாமா இருக்காரே, அவரு ட்ரெடிஷனலா வரது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லாரையுமே ட்ரெடிஷனலா வர சொல்றாரு. எனக்கு பிறந்த 2 குட்டீஸ் இதனாலே எங்க கூட வெளியே வர மாட்டேங்குதுன்னு பாத்துக்கோயேன்.
ஆமா இதெல்லாம் எங்க? அவளுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருந்த ஸ்ரீ, அதெல்லாம் மாத்தி மாத்தி போட்டு இந்திரன் ப்ரோவும் நிம்மதியும் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ இதற்கு அழகா இருக்குமே. சரி சரி, போட்டோஸ்லாம் வந்தோடனே பாக்குறேன். ஆமா எங்க ஆளு? இன்னும் ஆளே காணோம். எமர்ஜென்சி ஆபரேஷன் ஸ்ரீ வரேன்னு சொல்லியிருக்காரு. வரான்னு தெரியல. கண்மணி. ஹாய் ஆதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்மணி. கார்த்திக் ஏதோ ஃபோன் பண்ணாரா? இல்ல ஆதி, நிலா எதுவும் கால் பண்ணாலா? பண்ணல, அதனாலதான் கேட்டேன் கார்த்திக் கால் பண்ணாரான்னு. 2 பேருமே சரியான சின்சியர் சிகாமணி கேஸ். இதுங்க 2த்தையும் கட்டிக்கிட்டு நம்ம தான் கஷ்டப்படுறோம். ஆமா ஆதி, நீங்க என்ன போலீஸ் ட்ரெஸ்ஸோட வந்து நிக்கிறீங்க? உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவில்லாம போயிடுச்சே. அட ஏங்க நீங்க வேற, எலெக்ஷன் டியூட்டிங்க சாவடிக்கிறானுங்க. ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போட்டு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நிலாக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே கதை தான் ஆதி எனக்கும். நானும் கால் பண்ணிட்டே இருக்கேன், அவர் ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. 2 பேருமே கேஸ் அட்டென்ட் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்கல்ல. ஆமாங்க, அதான் வருவாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல. பாப்போம். ராஜா ப்ரோ எங்க? அவருக்கு ஏத்த டிபார்ட்மெண்ட்டா தான் இருக்காரு, போய் பாருங்க. அவருக்கு ஏத்த டிபார்ட்மெண்டா? ஃபுட் டிபார்ட்மெண்ட்ங்க. அவருக்கு அதானே பிடிக்கும், அங்கதான் இருக்காரு, போய் பாருங்க. சரிங்க, நிலா வந்தா நான் உள்ளதா இருக்கேன்னு மட்டும் சொல்லிடுங்க. அடாடாடா, நீங்க இல்லனா உங்க மில்லர் நிலா உடனே போய் வானத்துல உட்காந்துக்க மாட்டாங்க. உங்களை தேடி தான் உள்ள வருவாங்க. நீங்க போங்க, வந்தா நாங்க உள்ள அனுப்புறோம். சரிங்க. ஏங்க அந்த டயலாக சொல்லிட்டு போங்க. என்ன மக்களே, செலிப்ரேஷனுக்கு நீங்க ரெடியா? சாய். ஹாய் சூர்யா, வாங்க. இல்ல, நீங்க ரெடி ஆயிட்டீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். நான் ரெடி ஆயிட்டேனான்னு பார்க்கலான்னு வந்தீங்களா, இல்ல கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலான்னு வந்தீங்களா? ரெண்டுமே தாங்க. 2 பேருமே பக்காவா ரெடி ஆயிட்டோம். இங்க வந்து பாருங்க கேக் எப்படி வந்திருக்குன்னு. எப்படி இருக்கு சூர்யா? ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்குங்க. ரெண்டுமே வா, நான் ஒரு கேக் தானே பண்ணிருக்கேன். இல்ல நல்லா இருக்கு, கேக் நல்லா இருக்கு. நம்ம போலாமா? போலாம். நீங்க கிளம்பலையா? ஏன் இந்த Dress நல்லா இல்லையா? உங்களுக்கு என்னங்க, எது போட்டாலும் அழகா தான் இருக்கும். இல்ல இருந்தாலும் ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு போறோம், ஒரு நல்லா கிராண்டா தெரியற மாதிரி போட மாட்டீங்களா? இல்லங்க, ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு நானும் ஜனனி ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறோம். அதனால தான் சிம்பிளா ரெடியா இருக்கேன். பட் உங்க சிம்பிளிசிட்டி தான் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. Thank you சூர்யா, நீங்க கூட இந்த ஷர்ட்ல சூப்பர் ஸ்மார்ட்டா இருக்கீங்க. Thank you சாய். டைம் ஆயிட்டே இருக்கு, போலாம்ல? எப்படி வந்தீங்க? கார்லயா இல்ல பைக்லயா? பைக்ல தான் சாய் வந்தேன். பைக்கா? சரி ஓகே, போலாம். என்ன பைக்குன்னே பயங்கரமா எக்ஸைட் ஆனீங்க, அப்படியே டக்குன்னு குறைஞ்சு சரி போலான்னு சோகமா சொல்றீங்க. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? போலாம் வாங்க. போலாம். கேக் எடுத்துட்டு வாங்க, அத மறந்துட்டு வராம. அப்புறம் இத மறந்துடாம. என்ன மக்களே, செலிப்ரேஷனுக்கு நீங்க ரெடியா? இதழ் குட்டி அப்படியே சிரிங்க. சிரிங்க. சூப்பர் அடி செல்ல குட்டி, அழகா இருக்கீங்க. இருங்க ஒரு நிமிஷம். வாவ், இதழ் குட்டி செம்ம அழகா இருக்கா. ஹே நிலா, கார்த்திக் வாங்க, எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதழ் டாடி. இதழ் குட்டி தோ வந்துட்டேமா. கார்த்திக் நிலா, ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது, வாங்க நம்ம ஸ்டேஜ்க்கே போயிடலாம். ஓகே தமிழ். என்ன மக்களே, செலிப்ரேஷனுக்கு நீங்க ரெடியா? வணக்கம் மக்களே, இங்க கூடி இருக்கிற அனைவருக்கும் பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். இங்க இந்த இடத்துல நாங்க எதுக்காக எல்லாரும் கூடி இருக்கோன்றது எங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அப்படியே சும்மா நார்மலா ரிவீல் பண்ண முடியாது இல்லையா? சோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ண போறோம். அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வேற யாரும் இல்லைங்க, நம்ம அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸோட அட்மின் அனுஷா சுரேந்தர் வந்து இப்போ உங்ககிட்ட பேச போறாங்க. என்ன சொல்றீங்க, உண்மையாவா? இல்ல பிராங்க் பண்ணதுக்குன்னு நினைக்கிறேன். சிரிச்சிட்டு இருக்குங்க பாரு ரெண்டும். நிம்மதி, புஷ்பா பிராங்க் தானே பண்றீங்க? நம்பிட்டீங்களா? எல்லாரும் என் வீட்டுக்கார வச்சிருக்கிற கேமராவை பாருங்க, சும்மா பிராங்க் பண்ண. டிபி சாவடிச்சிர வேண்டிய ஒண்ணு. ஓகே கோவப்படாதீங்க. ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி காட்டுறதுக்காக உண்மையாவே 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. சோ அவங்கள வெல்கம் பண்ற நேரம் வந்தாச்சு. யாரா இருக்கும்? மாமா, உங்க அப்பா ஒரு பெரிய டிஎஸ்பி ஆச்சே, அவரா இருக்குமோ? நிலா, அவர் என்ன எபிசோட்குள்ளேயே காமிக்கல, அதுக்குள்ளேயே இங்க காமிச்சிட போறாங்க. அதானே டிஎஸ்பின்னு சொல்றாங்களே தவிர ஆளை காட்ட மாட்டாங்களே. நானும் என் வருங்கால மாமனாரை பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. சரி, ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு மாமா. இல்ல நீயும் கார்த்திக்கும் பண்ணிருக்கீங்களே, அதான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். போலீஸுக்கும் டாக்டருக்கும் அங்க என்ன பிரச்சனை? ஏதாவது நோய் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேஜ் கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லிடுவேன், பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ
நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டை வெல்கம் பண்றதுக்கான டைம் வந்தாச்சு. Put your hands together and welcome. இது சுடர்வேலன் காதல் எபிசோடோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் கதிர்வேலன் மற்றும் சுடர்வெளி. Wow, wow, wow. So beautiful, so elegant, just looking like a wow. என்னதான் இருந்தாலும் 80s காதல் அடிச்சுக்க முடியுமா? அப்பா மேல அம்மாக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்வளவு சந்தோஷமா அனுசரிச்சு போறாங்க. இததாங்க நம்ம லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். என்னங்க இறக்கி விடுங்க. சுடரம்மா, வேலனப்பா, இங்க எதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கோன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லம்மா, எந்த ஐடியாவுமே இல்ல. நானும் யோசிச்சு பார்த்துட்டு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆக்சுவலா 2 விஷயத்துக்காக உங்களை இங்க ஸ்பெஷல் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்கோமா. ஒரு விஷயம், சக்சஸ்ஃபுல்லா உங்களோட லவ் ஸ்டோரி எபிசோட் இது சுடர்வேலன் காதல் 10 எபிசோடும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை செலிப்ரேட் பண்ற விதமாவும் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோம். அண்ட் இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நீங்க தான் ரிவீல் பண்ண போறீங்க. ஆமாம், இது சுடர்வேலன் காதல். எங்களோட காதல் கதையை மக்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணீங்க. அதுக்கு மக்களாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர்மா. இப்ப முக்கியமான விஷயம் சொன்னல, அதை ரிவீல் பண்ணிடலாமா? சரிம்மா. அம்மா, இந்த ரிமோட்டை பிடிங்க. நீங்களும் அப்பாவும் சேர்ந்து இந்த பட்டன் அழுத்துங்க. அழுத்திட்டு அந்த ஏவியை பாருங்க. ஹலோ மக்களே, ஆமாங்க, நீங்க பார்த்தது உண்மைதான். நம்ம அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ்க்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேவை மொத்த ஃபேமிலியான 2820 பேரோட கொண்டாடுறதுல ரொம்பவே சந்தோஷம் அடைகிறது அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல். உங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்றதுக்கு நிம்மதியான என் மூலியமா அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸோட அட்மின் அனுஷா சுரேந்தர் இப்போ உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. வாங்க மேடம். ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நான் தான் உங்களோட அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் அனுஷா சுரேந்தர். இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் நான். ஏன்னா நேத்து ISVKோட 10 எபிசோட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அண்ட் இன்னைக்கு நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றோம். இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேங்க, இதுக்கப்புறமும் சொல்லுவேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைனா இவ்வளோ தூரத்துக்கு என்னால் இந்த சேனலை ரன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மக்களே, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. செகண்ட், நான் தேங்க்யூ சொல்றது நம்ம ஃபேமிலியில் இருக்கிற கேரக்டர்ஸுங்க. நிம்மதியா இருக்கட்டும், தன்மையா இருக்கட்டும், ராஜா, ரோஜா, கார்த்திக், கண்மணி, இதழ், சுடர்னு நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கூட இருந்து சப்போர்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஜர்னி ஆஃப் நம்ம அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல் ஸ்டார்டிங்ல ஸ்லேட்டு குச்சி தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். உங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஸ்லேட்டு குச்சி தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் பேரா இருந்தது. April 1, 2023 இருந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ April 1, 2024 வந்தாச்சு. ஆஸ் அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸா மாறிடுச்சு. ஸோ எதனால ஸ்லேட்டு குச்சின்னு ஸ்டார்ட் பண்ணது அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸா மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லேட்டு குச்சின்னு டைப் பண்ணும்போது நம்மளோட சேனல் வந்து வரல, நிறைய பேருக்கு டிஸ்பிளே ஆகலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஸ்லேட்டுக்கும் குச்சிக்கும் நடுவில் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நான் சேனல் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது சேனல் நேம் கேட்கும்போது ஸ்லேட்டு குச்சி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஸ்லேட் அண்டர்ஸ்கோர் குச்சிலாம் என்னால் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நான் நேமை அதுக்கப்புறமா தான் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு நடுவில் நான் காதலாசையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு தான் இருந்தது. அண்ட் கமிங் டு சீரீஸ், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண சீரீஸ் காதல் ஆசை யாரை விட்டதோ, அதில் தான் நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரைக்குமே இருக்கீங்க. அதோட ஃபேன் ஃபாலோவிங் நிறைய பேர் இருக்கீங்க. அது ஒரு லவ் சீரிஸ் ஆனதுனால சரி ஓகே கொஞ்சம் ஜாலியாக நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நயாண்டி குடும்பத்தார் NK சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுலேயும் லவ் ஒன்று கொண்டு வந்து அதை ஃபுல்லாகவே அதுவும் லவ் ஸ்டோரியாக மாற்றியாச்சு. ஏன்னா நிறைய பேர் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லவ் ஸ்டோரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதையும் நான் மாற்றிட்டேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக EMK என்னை மாற்றிய காதலையும் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் இப்போ போய்கிட்டு இருக்கு. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ISVK இது சுடர்வேலன் காதல் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட 1 இயர் ஜர்னி ஆஃப் அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ். எங்கேருந்து ஆரம்பித்தேன், இப்போ எங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன், எதுவுமே எனக்கு சுத்தமாக தெரியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு வருஷம் போன மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் நிறைய பேர், கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க, நிறைய பேரோட வேர்ட்ஸ் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் எப்போதுமே வியூஸ் போகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதை விட கமெண்ட்ஸ் தான் நான் ஃபஸ்ட் செக் பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் போட்டோன்னே ஃபஸ்ட் கமெண்ட் ஃபஸ்ட் லைக்லாம் சொல்வீங்க. அதெல்லாம் இப்போ நம்ம சேனலுக்கும் இதெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகும் அதெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. அண்ட் இது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இந்த இடத்துல நான் என்னோட உழைப்பு அதாவது வீடியோ போடுறேன், நீங்கள் மக்களாகி நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட மோட்டிவேஷனால நானும் இன்னும் வீடியோ போடுறேன், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறேன், எல்லாமே ஓகே. அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன ஒன்று ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுதுன்னா, எல்லாத்தையும் தாண்டி உங்களோட பர்சனல்ஸ் கொண்டு என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. என்கிட்ட சொன்னால் மனசு ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி ஷேர் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி, எனக்கு அதாவது நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே இல்லை, இன்ஸ்டாகிராமில் இந்த யூடியூப் மூலியமாக கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக்கிடுச்சு. ஸோ அது ப்ரைவேட் மெசேஜ் இல்லையா, ஸோ அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக்கிடுச்சு. அண்ட் டெய்லியுமே என்ன செக் பண்ணிட்டே இருப்பீங்க, சாப்பிட்டீங்களா, குட் நைட், குட் மார்னிங் அனுப்புறது, அப்புறம் என்ன பண்றீங்க, வீடியோ முடிச்சிட்டீங்களா, வீடியோலாம் பெருசாக பேசிக்கவே மாட்டோம், வீடியோ முடிச்சிட்டீங்களா, அதோட அவ்வளோதான், என்ன கான்செப்ட் பண்ண போறீங்க, என்ன கண்டென்ட் பண்ண போறீங்கன்னு இது வரைக்கும் யாருமே கேட்டதே இல்லை. பேசுறது எல்லாமே பர்சனலாக தான், பாப்பா ஸ்கூல் போயிட்டாலா, குட்டி சாப்பிட்டாலா, இப்படி தான் எல்லாருமே கேட்குறீங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போறேன் அக்கா, எக்ஸாம் நான் நல்லா பண்ணேக்கா அப்படின்னு சொல்றது, 12th 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்றது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. ஸோ யூடியூப் மூலியமாக கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய தேங்க்யூ.
ஸோ நான் ரொம்ப நிறைய பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிக்கும். அதனால நான் இப்போ வைண்ட் அப் பண்ணிடுறேன். நான் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. என்னை மோட்டிவேட் பண்ணவங்க எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க லவ் அண்ட் இதுக்கப்புறம் கொடுக்க போகிற லவ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கான ஸ்பெஷல் வீடியோ நான் இதுக்கு முன்னாடி எப்போதுமே காலையில் 10:30 to 11 ஒரு போஸ்ட் போடுவேன். இன்னைக்கு வீடியோ இதுதான் வரப்போகுது அப்படின்னு. பட் நான் இன்னைக்கு போடலை. பிகாஸ் இந்த ஸ்பெஷல் வீடியோவை நீங்கள் யாருமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடலை. ஸோ இந்த ஸ்பெஷல் வீடியோ இப்போ முடியுதுங்க. நாளையிலேருந்து NK எல்லாமே கண்டினியூ ஆகும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே நிம்மதிமா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நான் கிளம்புறேன். கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரா பேசுனீங்க அட்மின். இருங்க எல்லாரும் போயிடாதீங்க. எப்படிங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லிட்டோம், எப்படி கேக் கட்டிங் இல்லாம நம்ம சாய் செஞ்ச கேக்க கட் பண்ணிடுவோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. ஓகே மக்களே, இந்த குட்டி மகா சங்கமம் வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு NK சீரிஸ்ல பாப்போம். பை. அண்ட் ஃபைனலி நம்ம கூடவே பர்த்டே செலிப்ரேட் பண்ற நம்ம சப்ஸ்கிரைபர் ரசிதா டியருக்கும் மெஹரின் குட்டிமா டியருக்கும் அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.